Good morning children. This is your social science teacher. Standard 7th Social Science. Unit 2 History the Mughal Empire. Okay children, now let us recall in previous class. And first topic Babur 1526 ல இருந்து 1530 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரூல் பண்ணாரு. இவருடைய ஒரிஜினல் நேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாகுருதீன் முகமது பாபர், popularly known as Babur. And second topic foundation of the Mughal Empire. Babur was the foundation of the Mughal Empire in India. And next topic Humayun. பாபருடைய சன்னு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹுமாயூன். இவருடைய காலத்தில் ஒரு இம்பார்ட்டன்ட் ரூலர் தான் வந்து பார்த்தீங்கன்னா சூ டைனஸ்டிஸ் அந்த செஷா இவரை ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபிட்டட் பண்ணிட்டாரு அப்படின்றத ப்ரீவியஸ் கிளாஸ்ல பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செஷா வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூ டைனஸ்டிஸ் சார்ந்த ஒரு இம்பார்ட்டன்ட் ரூலர் தான். இவரு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹுமாயூன் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபிட்டட் ஆகிறதுக்கு மெயின் காரணம் யார் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செஷா சொல்லி தான் வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்காரு. Akbar. After death of Humayun in 1556, his 14 years old son Akbar was crowned the king. Humayun's trusted general Bairam Khan became the regent and ruled on behalf of Akbar and later was the minor. ஹுமாயூனுடைய டெத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யார் ரூல் பண்ணாரான்னு பார்த்தீங்கன்னா அக்பர். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 14 இயர்ஸ். ஸோ இவருக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரலை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அவர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பைரம் கான். நெக்ஸ்ட் ஹெமு, a general of Sur dynasty, soon captured Agra and Delhi in 1556. In the same year, Bairam Khan defeated and killed Hemu in battle at Panipat, Second Battle of Panipat 1556. As Bairam Khan was murdered in Gujarat, allegedly, all the instances of Akbar, who could not tolerate his dominance in day-to-day government of the kingdom. Akbar assumed full control of the government. Akbar brought most of India under his control through the conquest and alliances. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெமுன்றவர் வந்து பார்த்தீங்கன்னா சூர் டைனஸ்டி சார்ந்த ஒரு ரூலர். இவர் 1556 வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ரா அண்ட் டெல்லி வந்து பார்த்தீங்கன்னா கேப்சர் பண்ணிடுறாரு. அதே சேம் இயர்ல 1556 பைராம் கான் செகண்ட் பேட்டல் ஆஃப் பானிபட் வார் நடக்குது. இந்த செகண்ட் பானிபட் வார்ல வந்து பார்த்தீங்கன்னா ஹெமு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிடுறாரு, டிஃபிட்டட் பண்ணிட்டு அந்த வார்ல வந்து பார்த்தீங்கன்னா கில்டு பண்ணிடுறாரு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பைரம் கான் வந்து பார்த்தீங்கன்னா குஜராத்தில் மர்டர் பண்ணிடுறாங்க. குஜராத்தில் மர்டர் பண்ணுறதுக்கு மெயின் காரணம் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா அக்பர். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இவருடைய ரெஜென்ட் ரூலர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பைரம் கான். இவர் அக்பரை ரூல் பண்ணாமல் கவர்மெண்ட் ஃபுல்லாமே இவரே கண்ட்ரோல் பண்ணுறதால இவர் வந்து பார்த்தீங்கன்னா குஜராத்தில் அக்பர் வந்து பார்த்தீங்கன்னா மர்டர் பண்ணிட்டு தன்னுடைய ஃபுல் கவர்மெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய கண்ட்ரோல்லையே அக்பர் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு வந்துடுறாரு. முகல் எம்பையர் அண்டர் தி அக்பர். அக்பருடைய பேர்ல வந்து பார்த்தீங்கன்னா முகலாய பேரட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பரவி இருக்கு அப்படின்றத மேப்ல கொடுத்துருக்கேன் பாரு. ஓகேவா. நெக்ஸ்ட் டாபிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கான்க்யூஸ்ட் ஆஃப் த உமன் ரூலர். Akbar conquered Malwa and parts of central India. Is defeated of Rani Durgavati, a ruler in the central province. Is not appreciated since the brave Rani did not know harm, yet urged by the ambition to build an empire. Akbar had no consideration for the good nature of the ruler. Similarly, another woman ruler, Akbar, had no confidence in South India was the famous Ran Chand Bibi. வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்பர் வந்து மால்வா அண்ட் பார்ட்ஸ் ஆஃப் தி சென்ட்ரல் இந்தியா ரெண்டு பகுதியும் வந்து பார்த்தீங்கன்னா கான்க்யூட் பண்ணிட்டாரு. கான்க்யூட் பண்ணுறதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ராணி துர்காவதி இவங்க எந்த நாட்டுடைய ரூலர் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ப்ரொவன்ஸை ரூல் பண்ணக்கூடிய ஒரு ரூலர் தான். அக்பருக்கும் இந்த ராணி துர்காவதிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஆம்பிஷன் பில்ட் அண்ட் எம்பையர் ஒரு வலுவான முகலாய பேரரசை ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படின்றதுக்காக அவர் மீது அந்த ராணி துர்காவதி மீது வந்து பார்த்தீங்கன்னா படையெடுத்து அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா டிஃபிட்டட் பண்ணிடுறாங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா யாருமே விரும்பல. நெக்ஸ்ட் அனதர் ரூலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொருத்தவங்க சவுத் இந்தியாவில் ஒரு ஃபேமஸான உமன் ரூலர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ராணி சந்த் பிபி. இவங்ககிட்டயும் வந்து பார்த்தீங்கன்னா அக்பர் கான்க்யூர் பண்ணுவார். பட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப பிரேவாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணுறதால ஃபைனலாக முகல் எம்பையர் அவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் ட்ரீட்டியை வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் பண்ணிக்குவாங்க. இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ராணி துர்காவதி. இவர் வந்து ராணா பிரதாப் சிங். நெக்ஸ்ட் பேட்டல் ஆஃப் ஹால்டிகாட். ஆஃப்டர் டிஃபிட்டட் த
Rana Udaya Singh of Mewar and captured the fort of Chittur in 1568 and Ranthambore in 1569. In 1576, he won over the Uday Singh's son Rana Pratap at the Battle of Haldiat. Though defeated, Rana Pratap escaped on his horse Chetak and continued his fight, leading life in the jungle. அது பார்த்தீங்க அப்படின்னா ராணா உதயா சிங் இருக்காங்க இல்லையா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா மேவாருடைய ரூலர். அவரை வந்து பார்த்தீங்கன்னா டிஃபீட்டட் பண்ணிடுறாரு அக்பர். என்ன இயர்ல வந்து பார்த்தீங்கன்னா 1568 அவரை டிஃபீட்டட் பண்ணிட்டு சித்தூர் ஃபோர்ட்டியை கேப்சர் பண்ணிடுறாரு. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா 1569 ராந்தம்பூரையும் கேப்சர் பண்ணிடுறாரு. இவரை வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் இவருடைய சன்னு தான் வந்து பார்த்தீங்கன்னா ராணா பிரதாப் சிங். இவரை வந்து பார்த்தீங்கன்னா பேட்டில் ஆஃப் ஹால்டிஹாட் அப்படின்ற வார்ல வந்து பார்த்தீங்கன்னா டிஃபீட்டட் பண்ணிடுறாரு. பட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராணா பிரதாப் சிங் டிஃபீட்டட் ஆனாலும் அவருடைய ஹார்ஸோடைய நேம் தான் வந்து பார்த்தீங்கன்னா சேத்தக். அந்த சேத்தக் அந்த குதிரை மீது இருந்து உட்காந்து அவரு அந்த வார்ல இருந்து எஸ்கேப் ஆயிடுறாரு. எஸ்கேப் ஆயிட்டு ஜங்கிள்ல இருந்துகிட்டே கண்டினியூவா வந்து பார்த்தீங்கன்னா இவர் என்ன பண்ணிடுறாரு, அக்பர் கூட வந்து பார்த்தீங்கன்னா வார் பண்ணிட்டே இருக்காரு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் அசஸ் டு அரேபியா, சவுத் ஈஸ்ட் ஏஷியா அண்ட் சைனா. Akbar conquest of Gujarat helped him to establish control over Gujarat overseas trade with Arabs and the Europeans. Akbar military campaigns in East Bihar and Odisha and victory over facilitated access to the Southeast Asia and China. அக்பர் வந்து பார்த்தீங்கன்னா குஜராத் கேப்சர் பண்ணுறதுக்கு எதெல்லாம் ஹெல்ப் ஆகிருக்குன்னா அரேபியா அண்ட் யூரோப்பியன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இருந்திருக்கு. அதே மாதிரி ஈஸ்ட் சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சவுத் ஈஸ்ட் ஏஷியா சைனாவோட வந்து பார்த்தீங்கன்னா ரிலேஷன் ஏற்படுறதுக்கு இவருடைய மிலிட்ரி கேம்பியன்ஸை யூஸ் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் மிலிட்ரி கேம்பைன்ஸ் இன் நார்த் வெஸ்ட் 1585 வந்து 1605 வரைக்கும். Among the other conquests of Akbar, the important were the campaigns he launched in northwest of India. Akbar added Gandhar, Kashmir and Kabul to the Mughal Empire. His battles in Deccan led to the Berar, Khandesh and parts of Ahmednagar. நார்த் வெஸ்ட் இந்தியா ஓகேவா, இதன் மீது வந்து பார்த்தீங்கன்னா மிலிட்ரி கேம்பெயின்ஸ் ராணுவ படையெடுப்பு பண்ணியிருக்காரு. இதன் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா நார்த் வெஸ்ட் ஆஃப் இந்தியா மூலிமா அவருக்கு என்னென்ன பகுதியெல்லாம் ஆட் பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா காந்தாகர், காஷ்மீர், காபூல் இது எல்லாமே முகல்ஸ் எம்பையரோட கூட வந்து பார்த்தீங்கன்னா இணைச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெக்கான் பகுதியில் அவர் அனெக்ஷன் பண்ணது மூலிமா என்னென்ன பகுதியை அனெக்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா பீராறு, காந்தேஷ், அதே மாதிரி பார்ட்ஸ் ஆஃப் தி அகமதுநகர் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அனெக்ஷன் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் Akbar died in 1605 and his mortal remains were buried in Sikandar near Agra. அக்பர் 1605 வந்து பார்த்தீங்கன்னா டெத் ஆயிராரு. டெத் ஆனதுக்கு அப்புறம் இவருடைய உடலை வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ராக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிக்கந்தர் அப்படின்ற பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய உடலை வந்து பார்த்தீங்கன்னா அடக்கம் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் அக்பர்ஸ் ரிலீஜியஸ் பாலிசி. Akbar, realizing the gains of affection would be more enduring than he gains of sword, made all-out effort to win the goodwill of Hindu nobles and the Hindu masses. He abolished the jizya poll tax on non-Muslims and the tax of Hindu pilgrims. He also married a girl of noble Rajput's family. அக்பர் உண்மையிலே என்ன ரியலைஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா வால் மூலியமா பெறப்படுற அந்த வலிமையோட ஒன்லி வந்து பார்த்தீங்கன்னா அஃபெக்ஷன்ஸ் ஓகேவா அன்பின் மூலயமா பெறப்படுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அஃபெக்ஷனாக இருக்கும் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா இவர் உணர்றாரு. ஸோ அதனால அதிக அளவு எஃபெக்ட் என்ன போடுறாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்து நோபல்ஸ், ஹிந்து மாசஸ், அதை பார்த்தீங்கன்னா ஹிந்து பீப்புள் இருக்காங்க இல்லையா அவங்க மீது அதிக அளவு நம்பிக்கையை வைக்கிறாரு அக்பர். நெக்ஸ்ட் இவர் என்ன டேக்ஸ் எல்லாம் அப்ளைஸ்ட் பண்றான்னு பார்த்தீங்கன்னா ஜிசியான்றது பார்த்தீங்க அப்படின்னா நான் முஸ்லீம் அல்லாதவங்க இருக்காங்க இல்லையா அவங்க மீது போடப்படுற ஒரு டேக்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜிசியா டேக்ஸ். இந்த டேக்ஸ் அப்போலைஸ்ட் பண்றாரு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்து பில்கிரிம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்துக்கள் செல்லக்கூடிய அந்த பாத யாத்திரை பகுதியில வந்து பார்த்தீங்கன்னா அப்போலைஸ்ட் பண்ணியாரு. மோஸ்டா இவர் யாரை மேரேஜ் பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா ராஜ்புட்ஸ் ஃபேமிலி இருக்கக்கூடிய அந்த கேர்ள்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா இவர் மேரேஜ் பண்ணியிருக்காரு. Next, Akbar treated all the religious group fairly with generosity of spirit. The Sufi saint Salim Chishti and the Sikh Guru Ramdas received Akbar utmost respect and regard. Guru Ramdas was gifted a plot of land in Amritsar, wherein the Sikh Shrine Harmandir Sahib was later built.
அக்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல் த ரிலீஜியஸ் குரூப் எல்லா மதத்தை சார்ந்த மக்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீட் பண்ணியிருக்காரு. இவருடைய அரசவையில் வந்து பார்த்தீங்கன்னா அட்மோஸ்ட் ரெஸ்ட் அண்ட் ரெக்கார்ட், அதாவது பார்த்தீங்கன்னா அதிக அளவும் வந்து பார்த்தீங்கன்னா மரியாதையுடன் 2 பேர் இருந்திருக்காங்க. அதில் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா சுஃபி செயின்ட் சலீம் சிஸ்டி, அனதர் பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிய குரு ராமதாஸ். இவங்க 2 பேருமே அக்பர் கோட்லயும் இருந்திருக்காங்க. நெக்ஸ்ட் குரு ராமதாஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அக்பர் அமிஸ்டர்ல ஒரு பிளாட்டை வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்டா கொடுத்துருக்காரு. அதில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீக்கிய ஷெரின் ஹர்மந்தரி ஷாகிப் அதனுடைய கருவறை, அவருடைய ஹர்மந்தரி ஷாகிப்புடைய கருவறை வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தான் பில்டு பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ரிபியூஷன் டு கல்ச்சர். அக்பர் வாஸ் கிரேட் பர்டன் ஆஃப் லேர்னிங். ஹிஸ் personal library had more than 4,000 manuscripts. He patronized the scholars of all belief and all shades of opinions. He extended his benevolence of authors such as Abul Fazil, Abul Faizi, and Abdul Rahim Khan, E. Khan, the great storyteller of Birbal, competent officials Raj Todarmal, Raj Bhagwan Das, and Raja Mansingh. The great composer, musician Tansen, and artist Dashwant adorned the Akbar court as well. அக்பரோட அவையில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்காலர்ஸு நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்காங்க. இதில் முக்கியமான ஸ்காலர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அபுல் ஃபாசில், அபுல் ஃபைசில், அப்துல் ரஹீம் கான், ஈ கான். நெக்ஸ்ட் இவருடைய கோர்ட் இருக்கக்கூடிய முக்கியமான ஸ்டோரி டெல்லர் வந்து பார்த்தீங்கன்னா பீர்பால். அதே மாதிரி காம்பிடென்ட் அஃபிஷியல் ரொம்ப திறமையான அலுவலர்கள் யாரெல்லாம் இருந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ராஜா தோடர்மால் ஒர்க் பண்ணியிருக்காரு, ராஜா பகவான் தாஸ், ராஜா மான்சிங். அதே மாதிரி கிரேட் மியூசிஷியன் வந்து பார்த்தீங்கன்னா தான்சன், கிரேட் ஆர்டிஷியன் வந்து பார்த்தீங்கன்னா தஷ்வந்த். இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா யாருடைய அவையில் இருந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா அக்பருடைய கோர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஜஹாங்கீர் 1605 1627 வரைக்கும் ரூல் பண்ணியிருக்காரு. அக்பர் வாஸ் சக்சீடட் பை பிரின்ஸ் சலீம், இஸ் சன் த்ரூ த ராஜ்பூட்ஸ் ஒய்ஃப் ஹூ வாஸ் ஆல்சோ நேம்டு நூருதீன் முகமது ஜஹாங்கீர், கான்குரர் ஆஃப் த வேர்ல்டு. அக்பருக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய மகன் யார் வரான்னு பார்த்தீங்கன்னா ஜஹாங்கீர். இவருடைய ரியல் நேம் தான் வந்து பார்த்தீங்கன்னா சலீம் அப்படின்றது. ஓகேவா, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ராஜ்புட் ஒய்ஃபுக்கு பிறந்தவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜஹாங்கீர். இவருடைய ஒரிஜினல் நேம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நூருதீன் முகமது ஜஹாங்கீர். இவருடைய நேமுடைய ஃபுல் மீனிங் பார்த்தீங்க அப்படின்னா கான்குரர் ஆஃப் த வேர்ல்டு, அதாவது பார்த்தீங்கன்னா உலகத்தை கைப்பற்றியவர் அப்படின்ற நேம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காரு. ஜஹாங்கீருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோர் இன்ட்ரெஸ்ட் எதெல்லாம் இருந்திருக்குன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா art and painting and gardens and flowers, then in running the government. So Jahangir's wife Mehruniza, known as Noor Jahan, was the real power behind the throne. Jahangir carried on to some extent his father's tradition. The tolerance of religions Akbar time continued in the Jahangir time. ஜஹாங்கீருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக ஆர்ட்டு, பெயிண்டிங், கார்டன்ஸ், ஃப்ளவர்ஸ் இதில் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் இருக்குது. தென் வந்து பார்த்தீங்கன்னா ரன்னிங் த கவர்மெண்ட்டோட இதுக்கு அதிக அளவு வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ ஜஹாங்கீரோட ஒய்ஃப் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுடைய நேம் தான் வந்து பார்த்தீங்கன்னா மெஹ்ருனிசா அல்லது வந்து பார்த்தீங்கன்னா நூர் ஜஹான். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அரியணையை வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய கண்ட்ரோலில் இருந்திருக்குது. அதே மாதிரி ஜஹாங்கீருடைய காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாதர்ஸ் ட்ரெடிஷன், அவருடைய அக்பர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ட்ரெடிஷனை ஃபாலோ பண்ணியிருக்காரோ அதே சேம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய காலத்துலேயும் இருந்திருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டாலரன்ஸ் ஆஃப் த ரிலிஜியன்ஸ், மத சகிப்புத்தன்மையும் வந்து பார்த்தீங்கன்னா ஜஹாங்கீருடைய காலத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்கு. இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஹாங்கீர், அவருடைய ஒய்ஃப் தான் வந்து பார்த்தீங்கன்னா நூர் ஜஹான். But Jahangir ordered the execution of the Sikh leader Guru Arjan for helping his rebellion son Khusru, who contested for the throne. This resulted in a prolonged fight between the Sikhs and the Mughals. As a result of this confrontation, the Mughal had to lose control over the trade routes of Afghanistan, Persian, and Central Asia. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜஹாங்கீரோடைய காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய சன்னு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா குஸ்ரு. இவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஜஹாங்கீருக்கு அகைன்ஸ்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரிபிலியன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஈடுபட்டிருக்காரு. இவருக்கு யார் ஹெல்ப் பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா சீக்கிய லீடர் குரு அர்ஜுன். இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணதால இவரை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிடுறாரு, எக்ஸிகியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஜஹாங்கீர் பண்ணிடுறாரு. ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோலாங்டு ஃபைட் பிட்வீன் த சீக்கிஸ் அண்ட் த
முகல்ஸ். இதனால வந்து பார்த்தீங்கன்னா நீண்ட காலமாக வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிய குருக்களுக்கும் முகல்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நீண்ட கால போர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ ஆயிருக்குது. இதனால வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான், பெர்ஷியா, சென்ட்ரல் ஏஷியாலாம் இருக்கு இல்லையா, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கண்ட்ரோல்ல இருந்து முகல்ஸோடைய கண்ட்ரோல்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகி இருக்கு. Next, Jahangir granted trading rights to the Portuguese and later to the English. Thomas Roe, representative of the King James I of England, visited Jahangir courts and his agreement paved the way for the British establishing the first factory in Surat. ஜஹாங்கீர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் ரைட்ஸை கொடுத்துருக்காரு. ஃபர்ஸ்ட்ல யாருக்கு கொடுத்துருக்காரு பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீஸ்க்கு, அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் கொடுத்துருக்காரு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்துடைய ரூலர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கிங் ஜேம்ஸ் ஒன். இவருடைய வந்து பார்த்தீங்கன்னா ரெப்ரசன்டேட்டிவ் தான் தாமஸ் ரோ. இவர் வந்து ஜஹாங்கீரை மீட் பண்ணி அவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டிருக்காரு. அதன் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷோடைய ஃபர்ஸ்ட் ட்ரேடிங் சென்டர் எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா சூரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே சில்ட்ரன், இன்னைக்கு கிளாஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அக்பர் பார்த்தோம், அக்பருடைய மிலிட்ரி கேம்பெயின்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய கல்ச்சர் பார்த்தோம், அதுக்கடுத்து ரிலீஜியஸ் பாலிசி, அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஜஹாங்கீருடைய பேட்டர்ன்ஸ் பார்த்துருக்கோம். ஓகேவா? மீதி இருக்கிற இந்த லெசனுடைய ரிமைனிங் டாபிக்ஸை நெக்ஸ்ட் கிளாஸில் பார்த்துக்கலாம். ஓகே சில்ட்ரன், தேங்க்யூ.